கடலை வற்ற செய்த படலம். அபிஷேக பாண்டியன் ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு நெய், பால், பச்சை கற்பூரம், சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்யும் முறையை முதல்ல செய்தார். அது வரைக்கும் தேவேந்திரன் தான் மனிதர்கள் காண முடியாதபடி இரவு நேரத்தில் பூஜை செய்வார். ஒரு சமயம் மாலை நேரத்தில் அபிஷேகம் செய்கிறதுக்காக அபிஷேக பாண்டியன் முந்தி கொண்டார். அதனால் கொஞ்சம் கூட தாமதிக்கக்கூடாது அப்படின்னு, எனக்கு முன்னாடி இவர் முந்திக்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரலோகத்துக்கு கோபம் கொண்டு போயிட்டார். இந்திரலோகத்தில் எதிர்பட்ட வர்ணன், ஏன் முகவாட்டத்தோடு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே, ஒரு சாதாரண மனிதனுக்கு கிடைக்கும் சிறப்பு கூட நமக்கு கிடைக்கவில்லை. அந்த அபிஷேக பாண்டியன் பூஜை செய்ய எனக்கு முன்பாக முந்திக் கொண்டான் அப்படின்னு சொன்னார். அதற்கு வர்ணன் சொன்னார், யார் முதலில் பூஜை செய்தால் என்ன? முதலில் பூஜை செய்ய சொக்கநாதர் என்ன சக்தி உடையவரா, சிறப்பு உடையவரா அப்படின்னு கேட்குறாரு. இந்திரன் சொல்கிறாரு, ஆமாம், எனது பிரம்மகத்தி தோஷத்தையும் பழியையும் ஐராவதத்தின் சாபத்தையும் போக்கியவர் சொக்கநாதர் தான். அது மட்டுமல்ல, சித்ரா பௌர்ணமி அன்று ஒரு நாள் மட்டும் வழிபாடு செய்தாலே ஆண்டு முழுவதும் வழிபாடு செய்த பலனை தருவதாக சொக்கநாதர் கூறினார். எந்த துன்பமும் நம்மை அணுகாது அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட உடனே வர்ணன் சொன்னார், ஓ அப்படியா, தேவலோகத்து வைத்தியராலும் தீர்க்க முடியாத எனது வயிற்ற வலியை இந்த சொக்கநாதர் தீர்ப்பாரோ அப்படின்னு எதிர்கேள்வி கேட்க, அதுக்கு இந்திரன் சொன்னார், ஆமாம் தீர்ப்பார், மானிடர்களின் பிறவி பிணியையே தீர்ப்பாரே அப்படின்னு சொன்னோடனே, நான் சொக்கநாதரை சோதிக்க போகிறேன்னு வர்ணன் சொல்கிறாரு. உடனே கடலரசனை அழைத்து, கடலரசே, இப்போதே கடலை பொங்க செய்து மதுராபுரியை அழிக்க வேண்டும், விரைந்து செல் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கட்டளையை ஏற்றுக்கொண்ட கடலரசன் விரைந்து சென்று மதுராபுரியை சூழ்ந்துக்கிட்டாரு. கோவிலை தவிர எல்லா இடங்கள்லையுமே நீர் நிறைஞ்சு போச்சு. மாட மாளிகையும் கூட கோபுரங்களும் மக்கள் எல்லாம் நீரில் மூழ்கி போயிட்டாங்க. இப்படி மக்கள்லாம் நீரில் மூழ்கி போன பிறகு எங்கே பார்த்தாலும் பிணமாக இருந்தது. மரண ஓலம் தான் கேட்டுச்சு. அபிஷேக பாண்டியன் அப்படியே பிரமிச்சு போனார். அப்புறம் இருக்கிற மக்களும் அபிஷேக பாண்டியனும் சொக்கநாதரை போய் பார்க்க போனாங்க. அவரை பார்த்து, இது உனது திருவிளையாடலா அல்லது எனது முன்ஜென்ம பாவமா? இப்படி இந்த நாடு மூழ்கி போய்விட்டதே, இந்த சூறாவளி காற்றிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொன்னோடனே, கருணையே வடிவான இறைவன் தனது ஜடாமுடியில் இருக்கிற மேகங்களை அழைத்து இந்த நீரெல்லாம் உறிஞ்சி குடிக்க சொன்னார். எல்லா நீரையும் அது கனப்பொழுதில் உறிஞ்சியது. அதுக்கப்புறம் மக்கள் அனைவரையும் சோமசுந்தர கடவுள், அதாவது சொக்கநாதர், இந்த பேரழிவிலிருந்து காப்பாற்றினார். அதுக்கப்புறம் அரசாள்வதற்கு அபிஷேக பாண்டியனுக்கு ஆசீர்வதித்தார். இறந்த மக்கள் அனைவரும் உயிர்ப்பித்து எழச் செய்தார். மக்களும் அரசரும் இறைவனை போற்றி துதித்தார்கள்.